அவருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கு இறைவா போற்றி. குருவை போற்றி, திருவை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, அகச்சந்தானம் உலச்சந்தானம் உயவந்த போது கரெக்டாக திருக்கையிலாய பரம்பரை போற்றி. அருள் மாறி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்குமாறி இருள் நீங்கி ஒளியே எங்கும் இருந்திடச் செய்யுமாறி தருமாறி தொழுதோம் என்று தமிழ் வாரி தருவாய் மாறி என்று மாரியம்மன் திருவடிகளை வணங்கி இந்த இனிய வாய்ப்பை நமக்கு தந்த எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயலலுர் அவர்களுக்கும் வருகை தந்து நம்மோடு இருக்கின்ற ஆன்மீக பேரவையுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முக அம்மா அவர்களுக்கும் திருக்கோயில் சிவாச்சாரியர்களுக்கு அலுவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் கார்த்திகை விழா மன்ற பொறுப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தில் நாம் பார்க்க வேண்டிய மந்திரம் 93வது மந்திரம் நினைக்கிறேன். உள்ளம் ஆர் உருகாதவர், வாங்க சிவா வாங்க, உள்ளமார் உருகாதவர் என்ற மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம். இந்த உள்ளமார் உருகாதவர் என்ற மந்திரத்தில் அந்த வரியை நாம் கடைசியில் சொல்லணும். இந்த மந்திரத்திற்கு பொருள் பார்க்கும்போது அந்த வரியை கடைசியில் பொருள் சொல்லணும். தமிழ் இலக்கணத்தில் அதுக்கு கொண்டு கூட்டுன்னு பேர். நிறைய வரும் கொண்டு கூட்டு. இது ஒரே ஒரு வரி கொண்டு கூட்டுறோம். ஒரே வரிக்குள்ள வார்த்தையை மாற்றி பொருள் எடுத்தோம்னா மொழி மாற்றுன்னு பேர். வரிகளை மாற்றி மாற்றி பொருள் எடுத்தோம்னா கொண்டு கூட்டம்னு பேர். ஊர் விடை வள்ளலார், இடப வாகனத்தில் செல்லக்கூடிய வள்ளலார் திருவாரூர் மருங்கு எல்லாம், மருங்குன்னா பக்கம்னு அர்த்தம், மருங்கே சார்ந்து வர எங்கள்னு திருவாசகத்தில் வருது. மருங்கு எல்லாம் தெள்ளும் ஓசை திருப்பதிகங்கள், எங்கு பார்த்தாலும் தெள்ளும் ஓசைனா தெளிந்த ஓசை. ஏன் நாம் பன்னிசைன்னு சொல்கிறோம், கர்நாடக சங்கீதம்னு சொல்கிறோம். அதெல்லாம் பன்னிசைனாலே பண்பட்டதுன்னு தான் அர்த்தம். பண்பட்டது தான் பன்னிசை. ஒரு மானாவாரி நிலம் எப்போ பண்ணையாகுது? விவசாய பண்ணையாக எப்போ மாறுது? பண்பட்டால் பண்ணையாகுது. சமப்படுத்தி ஈரப்படுத்தி தேவையில்லாத களைகளையெல்லாம் நீக்கினா அது எதாக மாறுது? அதே மாதிரி தான் இசை பண்படும் போது என்ன ஆகுது? பன்னிசையாகுது. பண்பட்டவர்னு சொல்கிறோம்ல, இசை பண்படும் போது பன்னிசையாகுது. இப்போ தமிழை நம்ம செம்மொழின்னு சொல்கிறோம்ல, செம்மைப்படுதல் தான் இன்னொரு வார்த்தை தான் பண்படுதல். மொழிகளில் நிறைய செம்மைப்படாத மொழிகள் நிறையா இருக்குது. நீங்கள் சீன மொழியெல்லாம் எடுத்தீங்கன்னா சித்திர மொழிம்பாங்க. சீன மொழிகள் சித்திர மொழி. சீன மொழியில் யானைனா யானை மாதிரி படம் தான் வரைவாங்க, அதான் சித்திர மொழி. மலைனா மலையை வரைவாங்க. அப்படி மோசமான நிலைமையில் எந்த மொழி இல்லை. அதனால தான் செம்மொழி. அதனால தான் செம்மொழி. அவ்வளோ மோசமான நிலைமையில் தமிழ் இல்லை. எனவே தெள்ளும் ஓசைனார். அந்த ஓசை எல்லா ஓசையும் பொருள் தராது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேன்னா அதுக்காக எல்லா ஓசையிலையும் பொருள் இருக்குதுன்னு பொருள் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு கிரைண்டர் ஓடுது, அதில் வர்ற சத்தத்துலேயும் பொருள் இருக்குதா? இல்லைல்ல. இப்போ திருப்பதிகம் பாடுறாங்க, பொருள் இருக்குது. தேவாரம் பாடுறாங்க, வேதம் சொல்கிறாங்க, பொருள் இருக்குது. எல்லா ஓசைக்கும் பொருள் இருக்குதுன்னு புரியக்கூடாது. அது தவறான சிந்தனை. அதான் தெள்ளும் ஓசைனார். தெளிந்த ஓசைனா பொருளுடைய ஓசை. ஆனாய நாயனார் புல்லாங்குழல் வாசிக்கிறார். ஆனாய நாயனார் அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டு விலங்கு பசுக்கள் எல்லாம் அந்த இசைக்கு மயங்கி நிற்குது. சிவபெருமான் நேராக அந்த கொன்றை மரம் இருக்கிற இடத்துல தான் அந்த புல்லாங்குழலை வாசிக்கிறாரு. நேரே நீங்கள் இந்த இசையை எங்கே வாசிங்கிறாரு? சிவ உலகத்தில் வாசிங்கன்னு அழைச்சிட்டு போகிறார். யாரை? ஆனாய நாயனார். ஆடு மேய்க்கும் போது
கொன்றை மரத்துக்கு இருக்கிற பகுதியில் நின்று அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. சிவனே அந்த ஓசையை கேட்டு இந்த புல்லாங்குழலை நீங்கள் சிவ உலகத்தில் வாசிங்கன்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல உரையாசிரியர்கள் அருணவடிவேல் முதலியார் போன்ற பெரிய உரையாசிரியர்கள் சொன்னாங்க, இசை வாசித்ததுக்காக என் கைலாயத்துக்கு அவரை வர சொல்லணும், நீங்கள் வந்து சிவ உலகத்தில் வந்து வாசிங்கன்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா இசை வாசிக்கிற எல்லாரையும் கூப்பிடணும்ல. அப்படின்னா சங்கீத வித்வான்களை எத்தனை பேரை கூப்பிடுறது? அதல்ல, அதுக்கு பொருள் அது கிடையாது. புல்லாங்குழலில் 5 எழுத்தை வச்சு வாசித்தார், அதுதான் முக்கியம். அது மட்டுமல்ல, ஒரு நாயனாருக்குரிய பக்குவத்தில் இருந்தார். அவர் வாசித்த அவர் பக்குவத்தில் இருந்தார். நாம் வந்து ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிறவரை கலைஞருங்கிறோம். இப்போ நம்ம தம்பி வாசிக்கிறான், யார்? திருப்பதிகங்கள், அதை விளக்கமாக பார்த்துட்ருக்குறோம். தெள்ளும் ஓசை என்பது செம்மையான ஓசையால் அமைந்த பாடல்கள்னு அர்த்தம். திருப்பதிகங்கள். அடுத்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். பைங்கிள்ளை பாடுவ, பச்சை நிறமுடைய கிளிகள்லாம் பாடுதான். எந்த ஊரில்? திருவாரூரில். கிளிகள் வந்து தேவாரம் பாடுதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் நிறைய நேரம் அதை பாடியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் கிளி வந்து பழக்குனீங்கன்னா பாடும். நம்ம பழக்கணும்னா அது பாட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்கிறேன். நீங்கள் தென் மாவட்டங்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டில் கிளி வந்து இந்த பைபிள் வசனத்தை சொல்ல வச்சுருவாங்க. நம்ம பெல் அடித்தோம்னா அது பைபிள் வசனம் சொல்லும். அப்படி எதை பழக்கிறான்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களையே பழக்க முடியல, அவங்க யாரை பழக்கிட்டு இருக்கிறான்? கதவை தட்டணும்னா கிளி அந்த வசனத்தை சொல்லும். நான் காதால் கேட்டதை சொல்லும். நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி திருப்பதிகத்தை பாடியிருக்காங்க. கிளி கேட்டு கேட்டு என்ன செஞ்சுருக்குது? பழகிருக்கு. கேட்பன பூவைகள். நாகனவாயின்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவைலாம் உட்காந்து கேட்டுதுங்கிறார். ஆடியன்ஸ், அதாவது கச்சேரியை நடத்துனது யார்? ஆடியன்ஸ் யார்? ரெண்டும் சொல்கிறார். பாடினது கிளிகள், கேட்டது நாகனவாய் பறவைகள்ங்கிறார். அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா, அதாவது கிளி பாடிச்சா நாகனவாய் பறவை கேட்டுதாங்கிறது ரெண்டாவது விஷயம். திருமுறையினுடைய தாக்கம் எது வரைக்கும் இருந்தது? இயற்கை வரைக்கும் இருந்ததுன்னு அர்த்தம். இயற்கை வரைக்கும் இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னா பாடுமா? பாடாது. பொருள் என்ன? கட்டுத்தறி கவி பாடுற அளவுக்கு அதனுடைய தாக்கம் என்ன செய்தது? இருந்தது. அப்படி புரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, சைவத்தில் வந்து ஒரு அடிப்படை செய்தி இருக்குது. எல்லா சமயங்களும் மனிதர்களுக்கு மோட்சத்தை பேசும்போது சைவ சமயம் எல்லா உயிர்களுக்கும் மோட்சத்தை பேசுகிற சமயம். பிற சமயங்களுக்கு சைவத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டால், எல்லா சமயங்களும் மனிதர்கள் மோட்சம் அடைவதை பற்றி பேசுது. சைவம் எல்லா உயிர்களும் மோட்சம் அடைவதை பற்றி பேசுது. அதனால தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்றார் வள்ளலார். எல்லா மனிதர்களும்னு பாடலை. வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க கோன்முறை அரைசே குறைவிலாது மனிதர் வாழ்கன்னு பாடலை. சைவ சமயத்தின்படி எந்த ஒரு உயிரும் துன்புறக்கூடாது. அதனால தான் வந்து சைவ உணவு முறையை நம்ம கையில் எடுத்ததுக்கு காரணம் அது. சித்தியாருங்கிற நூலில் ரொம்ப பக்குவப்பட்ட ஞானிகள் மரத்தில் இலைகளை கூட பறிக்கக்கூடாதுன்னு இருக்கு. அந்த இலையை பறிக்கிறதுக்கு கூட ஒரு வகை ஹிம்சைன்னு இருக்குது. மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்களை எடுத்து தான் அவங்க பூஜை பண்ணணும். நாம் வந்து பறித்து பண்ணணும். அவங்களுடைய பக்குவத்துக்கு மரத்தில் இருக்கிற பூவை பறிக்கிறதே ஒரு ஹிம்சை தான்னு சித்தியார் சொல்லுது. உதிர்ந்த பூக்களை தான் உதிர்ந்த பூக்களை நம்ம பண்ணக்கூடாது, அவங்க பண்ணலான்ற. அதனால் இந்த சைவ சமயத்தின்படி எல்லா உயிர்களும் மோட்சம் அடையணுங்கிற குறிப்பை தான் அந்த கிளி மேலேயும் நாகனவாய் பறவை மேலேயும் வச்சு பாடுறார். அதனால தான் நம்மளுக்கு தலபுராண வரலாறுகளில் பாம்பு வழிபட்ட தலம்,
நண்டு வழிபட்ட தலம். நண்டு வழிபட்டது எந்த ஊரில்? திருத்துருத்தியா? திருவேட்கடம். எதையாவது ஒன்று. கற்கடேஸ்வரர் சாமி பேர், கற்கடம்ங்கிறது தலை பேர் கிடையாது. எதையாவது ஒன்று அடித்து விட்றதான். அப்படி தானே பரீட்சை எழுதுறானோ நம்ம ஆட்கள். எல்லாமே சரின்னு எழுதுனா 60 மார்க் வருதுங்க, எல்லாம் தப்புன்னு எழுதினாலும் 60 மார்க்கும் வருது. சரியாக தவறா எல்லாம் சரி, 60 மார்க்கு. அப்படி நிறைய பேர் பாஸ் ஆகிட்டு இருக்கான் நாட்டில். ஆமாம், அதாவது திருவேட்களம் கிடையாது. திருவேட்களம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது. கற்கடேஸ்வரருங்கிறது சாமி பேர். நான் சொல்ல வந்த செய்தி வேறு. நண்டு வழிபட்ட தலம். அந்த கடந்த கும்பாபிஷேகத்தோட நண்டு வருதுங்க, அந்த தலத்துக்கு வந்திருக்குதுங்க. தல வரலாறுகள் எல்லாம் பொய் கிடையாது. நண்டு கும்பாபிஷேகத்துக்கு என்ன செஞ்சுருக்குது? வந்திருக்குது. நண்டு வர்றதுக்கான இடமே அந்த இடம் கிடையாது. நீங்கள் திருச்சி எறும்பீஸ்வரர் பல முறை அந்த சாமியை கும்பிட்டாச்சு. சாமி இப்படி சரிஞ்சிருப்பார். எதுக்குன்னா தேவர்கள் எல்லாம் எறும்பு வடிவத்தில் வந்து அவரை கும்பிட்டாங்க. சிவலிங்கத்து மேலே எறும்பு ஏற முடியாது. ஏன்னா எறும்புக்கு கிரிப்பு கிடைக்கணும்ல, கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கணும். அதுக்காக இறைவர் எப்படி மாறுறாரு? சொரசொரப்பாக மாறுறார். சுவரில் களிமண் பூசினா எப்படி இருக்கும், அது மாதிரி சொரசொரப்பாக மாறுறார். கொஞ்சம் எறும்பு ஏறுறதுக்கு வசதியாக என்ன செய்கிறாரு? கொஞ்சம் சாயிறார். எறும்பீஸ்வரர். அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நமக்கு. குரங்கு வழிபட்டது, கழுதை வழிபட்டது, பாம்பு வழிபட்டது, யானை வழிபட்டது, சிலந்தி வழிபட்டது. உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும் இப்படி ஒரு வரலாறே கிடையாது. என்ன காரணம்னா, நேற்று தான் சொன்னோம், தாவில் சராசரங்களெல்லாம் சிவம் பெருக்கும் ஞானசம்பந்தர் பிறந்த நோக்கம் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் மோட்சத்தை அடையும். அதை ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு உமாபதி சிவம் முள்ளிச்செடிக்கு மோட்சம் கொடுத்து காட்டினார். உமாபதி சிவம் என்ற சைவ சமய ஞானி. சிவபெருமான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்து விடுறார். ஒருத்தர் பேர் பெற்றான். பெற்றானுக்கு தீட்சை கொடுத்து மோட்சம் கொடுக்கவுன்னு சிவபெருமான் உமாபதி சிவத்துக்கு கடிதம் கொடுக்கிறார். சைவ சமய தீக்கையில் 2 வகை இருக்குது. தீக்கை வாங்கின உடனேயே மோட்சம் அடைகிற தீக்கை இருக்குது. தீக்கை கொடுத்த உடனேயே அவருடைய உயிர் பிரிஞ்சிடும். சத்தியோ நிர்வாணம், அது பேர் சத்தியோ நிர்வாண தீக்கை. சத்தியோ நிர்வாண தீக்கையாக போய் அவர் உடனே மோட்சத்துக்கு போயிடுறார். பிறகு நீங்கள் எப்படி இவருக்கு மோட்சம் கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது எதுக்கு மோட்சம் கொடுத்து காட்டுறாரு? ஒரு முள்ளி செடிக்கு, ஒரு செடிக்கு மோட்சம் கொடுத்து காட்டுறாரு. அதனால தான் இந்த கிளி பாடிச்சு, நாகனவாய்ப்புள் பறவை கேட்டுச்சு, இதெல்லாம் நடக்குமா சார்னு கேட்கக்கூடாது. நடக்கலைன்னே வச்சுக்கிடுங்க. ஆனால் அந்த திருமுறை தாக்கம் எது வரைக்கும் இருந்தது? இயற்கை வரைக்கும் இருந்தது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ கரெக்டு. எதையாவது ஒன்று அடிச்சு விடாதீங்கப்பா. நான் நம்ப மாட்டேன், நான் எல்லாம் தெளிவாக இருக்கிறேன். திருந்த தேவன்குடி. கற்கடம்னா நண்டுன்னு அர்த்தம். கற்கடேஸ்வரர்னா நண்டு வழிபட்டதுனால கற்கடேஸ்வரர். அதனால தான் நம்முடைய சைவ சமயத்தில் எந்த ஒரு உயிருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அடுத்த மந்திரம் 94வது மந்திரத்தில் திருவாரூர் கடைத்தெருவை வர்ணனை பண்ணுறார். அந்த திருவாரூர் கடைத்தெருவை கடலோடு ஒப்பிடுறாருங்க. அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதை உள்வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா தான் புரியும். கடல் எப்படி இருக்குமோ அது மாதிரி கடைத்தெரு இருக்கும்னு சொல்கிறார். நீங்கள் சில ஜவுளி கடை பார்த்தீங்கன்னா ஜவுளி கடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மதுரையில் ஒரு ஜவுளி கடை, ஜவுளி கடை அப்படின்னு எழுதி அந்த கடையை அடிச்சுட்டு கடல்னு போடுவாங்க. அதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட் கடை பேரே அதுதான். ஜவுளி கடைன்னு போட்டிருப்பாங்க, கடையை அடித்து விட்டுட்டு கடல்னு போட்டிருப்பாங்க. கடை பேரே அதுதான். கடை வீதி எது மாதிரி இருக்குதுங்கிறாரு? கடல் மாதிரி இருக்குங்கிறார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம்னா, கடலில் மரக்கலங்கள் நிறையா வருது. இரவு நேரத்தில் வரும்போது அதில் என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். ஒளி உடைய மரக்கலங்கள் வருது. கடலில் வந்து ஓசை இருக்குது, கடல் அசையுது. மலை, காடு, இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கடல் எதில் சேர்ந்த ஆறுகள் எது கூட சேர்க்குது? கடலில் சேர்க்குது. இது அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கடை வீதிக்கு அப்ளை ஆகுது. கடை வீதி ஒளியோடு இருக்குது,
கடை வீதியில் சத்தம் கேட்குது, கடை வீதியில் எல்லா பொருளும் கிடைக்குது, கடலில் கிடைக்கிற மாதிரி. எனவே திருவாரூர் வீதியும் எது ஒன்றுங்கிறாரு, கடல்களும் ஒன்றுங்கிறார். படித்து பாருங்கள், மந்திரம் புரிஞ்சிடும். விளக்கம் மிக்க கலன்கள் விரவலால், கலன்னா அணிகலன்கள், விளக்கம் மிக்க கலன்கள் விரவலால், நகைக்கடையில் நிறைய நகைகள் எல்லாம் கடை வீதிகளில் வச்சுருக்காங்க. துளக்கில்னா அசையாதன்னு அர்த்தம். துளக்கு என்றால் அசைதல், துளக்கில்னா அசையாது. பேரொலியால் சத்தம் கேட்கறதுனால, அசையாத குறையாத சத்தம் கேட்கறதுனால, துண்ணுனா நெருக்கமான பண்டங்கள், பண்டம்னா பொருள்னு அர்த்தம். இப்போ பண்டம்ங்கிற வார்த்தையே பழக்கத்தில் போயிடுச்சு. ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பண்டக சாலைன்னு ஒரு இதே இருக்கும். நமக்கு தேவையான எல்லா பொருளையும் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆஃபீஸில் கொடுப்பாங்க, அது தனியாக இருக்கும் பண்டக சாலை. அதில் வர லாபத்தை மாணவர்களுக்கு செலவழிப்பாங்க. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் உண்டு, பண்டக சாலைன்னு இருக்கும். மூல பண்டாரம், பண்டாரம்னா ஞானம்னு அர்த்தம், மாணிக்க வாசகர். அது எல்லாமே வழக்கத்தில் இப்போ போயிடுச்சு. பண்டங்கள் வளத்தொடும் பலவாறு மடுத்தலால், அளக்கர்னா கடல்னு அர்த்தம். அளக்கர் என்ற சொல்லுக்கு கடல் என்று பொருள். போன்றன ஆவண வீதிகள், ஆவண வீதினா கடை வீதின்னு அர்த்தம். 94வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம். கடை தெருக்கள் ஒளிமிக்க அணிகலன்கள் பொருந்தி இருக்கிறதுனால, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கடை தெருவில் பல வகையான பொருட்களும் பிறவும் வளம் பெற இருக்கிறதுனால அது கடலுக்கு சமமாக இருக்குது. ஒரு கடை தெருவை கடலோடு ஒப்பிட்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அங்கேயும் சத்தம் கேட்குது, இங்கேயும் சத்தம் கேட்குது, அங்கேயும் பொருள் இருக்குது, இங்கேயும் பொருள் இருக்குது அப்படிங்கிறார். பல வகை விளக்குகள் கொண்ட மரக்கலங்களை உடைமையால், பார்த்தீங்களா கடலில் எது போயிட்டுருக்குது, மரக்கலங்கள் போகுது, விளக்கு வச்சுக்கிட்டே போகுது. அவைகளின் அசைதல், அசைகிறது நடக்கிறது, சத்தம் கேட்குது. ஆறுகள் நிறைய பொருளை கொண்டு வந்து கடலில் கலக்குது. சந்தையில் என்ன நடக்கும், பொருட்களை கொண்டு வந்து கலந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய 4 வீதிகளில் பார்த்தீங்கன்னா தூங்கா நகரங்கிறது அந்த ஒரு காரணத்தினால தான். இரவு முழுவதும் வாகனங்கள் வர, பொருட்களை இறக்க ஏற்ற, அங்கே பஸ்ஸு எல்லாம் உள்ளே போகாது, பஸ் ரூட்டை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏற்ற இறக்க இரவு முழுவதும் நகரம் என்ன செய்துட்ருக்கோம். அதனால அதுக்கு தூங்கா நகரம்னு. அங்கே தான் 3 வருஷம் நான் இருந்தேன். தூங்கா நகரம்னா தூங்காத, எந்த நைட்டு யார் வேணாலும் ஆண் பெண் தனியாக எந்த தெருவழியாகவும் வரலாம், ஆட்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்கா நகரம். அதேமாதிரி காலையில் எடுத்திங்கன்னா, நம்ம இப்போ சில ஊர்களில் போனோம்னா பேக்கரி ஹோட்டல்கெலாம் எவ்வளோ தேடுறோம். பேக்கரி தேட வேண்டியது இப்போ பேக்கரி நிறையா வந்துட்டு, ஹோட்டல்களையெல்லாம் ரொம்ப தேடுறோம். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் ஹோட்டலில் போய் உட்காந்து தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், அதுக்கெல்லாம் யாரும் நேரம் செலவழிக்க மாட்டாங்க. பலகார கடைகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும். 2 வடையை 2 பஜ்ஜியை போட்டு டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த லாரி வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாருமே. ரொம்ப செலவு குறைவாக இருக்கிற நகரங்களில் ஒன்று எது, மதுரை. 3 வருஷம் கவர்மெண்ட் பேப்பர் திருத்த வர்றவங்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஹோட்டல் இருக்குல்ல, கையேந்தி பவன், நம்ம கூட ஒரு தடவை சாப்பிட்டோம். இப்போ ஒரு தடவை போயிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அதில் தானே சாப்பிட்டோம். காலையில் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம்ல. எல்லாம் தப்பாக சொல்கிறீங்க முருகா. எனக்கு எல்லாம் கம்ப்யூட்டரில் தெளிவாக இருக்குது. ஏங்க அந்த ஜட்ஜுடைய உதவியாளர் கூட்டு போனார்லாங்க, ஒரு ஜட்ஜுடைய உதவியாளரே சாமி கும்பிட வச்சார் எங்களை. அதனால் இந்த கடை வீதி எது மாதிரி இருக்குங்கிறாரு, கடல் மாதிரி இருக்குங்கிறார். பாடத்திலேயே நான் நினைவு வைக்க வேண்டி இருக்குது. நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தப்பாக பதில் சொல்லுவீங்க, அதுக்கும் நான் நினைவில் வைக்கணும். எத்தனை வேலையை தான் நான் பார்க்குறது. அளக்கர் என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம், கடல். பார்த்தீங்களா, அளக்கர்னா கடல். போன்றது ஆவண வீதி. அடுத்த மந்திரம், ஆரணங்கள் அல்ல மறுகிடை. என்ன பொருள்னா, அந்த கடை வீதிகள் பக்கத்தில், இப்போ நம்ம கடை வீதியை எடுத்துக்கிடுங்களேன், உடுமலைப்பேட்டை கடை வீதியே எடுத்துக்கிடும், நகைக்கடை வீதியும். சரி, ஏதோ ஒரு ஊர் கடை வீதி. கடை வீதிகளில் கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கோயில் இருந்தால் மந்திரங்கள் சொல்லுவாங்கல்ல.
அதனால் அந்த மந்திரங்கள் சொல்கிற சத்தம் கேட்குதுங்கிற. ஆரணங்கள், வீதிகளில் வேத முழக்கம் நிகழ்கிறது. வீதிகளில் வேத முழக்கம் நிகழ்கிறது. கடை வீதியில் கூட சேக்கிழார் எதை விடாமல் சொல்கிறாரு? வேதத்தை விடாமல் சொல்கிறார். ஆமாம், ஆரணங்கள் அல்ல மருகிடை. மருகுன்னா வீதின்னு அர்த்தம். மருகு வீதி என்று பொருள். வாரணம்னா யானைன்னு அர்த்தம். வேத மந்திரம் சொல்கிறாங்க. வேத மந்திரத்தினுடைய ஒலி கேட்குது எல்லா இடத்துலையும். அதாவது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு. சமஸ்கிருத மொழிக்கான தனிச்சிறப்பு அதனுடைய ஒலி. வேத ஒலியை சொன்ன உடனே யானை சத்தத்தை சொல்கிறார். அது ஏங்கிறத அந்த CKS ஐயா காரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ரிஷாத சுரம்னு ஒரு சுரம் இருக்குது. இனி செல்லில் வேணால் எடுத்து பார்த்தா தெரியும் உனக்கு. இந்த உதித்காசன் பார்ப்பான். என்ன சுரம்? ரிஷாத சுரம். அது எது பிளிர்ற மாதிரி இருக்கும்? வேத மந்திரத்தில் என்ன சுரம் உண்டு? ரிஷாத சுரம் என்ற ஒரு சுரம் உண்டு. எது பிளிர்ற மாதிரி இருக்கும் பாருங்க. அதை ஆராய்ச்சி பண்ணதுனால தானே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன் வேதம் வந்த உடனே யானை வருது? வேத ஒலியும் யானை ஒலியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த சரிகம பதனிசன்னு சொல்கிறோம்ல, சரிகம பதனிச இல்லை, சரிகம பதனி. பிறகு திரும்ப தொடங்கிறது இல்லை, நீ வரைக்கும் தான் சொல்லணும். அதில் ஒவ்வொரு சுரமும் ஒவ்வொரு உயிரினத்தினுடைய ஒலி தான். அது நாம் நடத்தியிருக்கேன் நான் ஏற்கனவே, ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மறந்து போச்சு. ச என்பது ஒரு உயிரினிடத்தினுடைய ஒலி, ரீ என்பது ஒரு உயிரினிடத்தினுடைய ஒலி. இசையையும் உடற்பயிற்சியையும் நம்ம எதை பார்த்து தான் பழகணும்? பறவை விலங்குகளை பார்த்து தான் பழகணும். மயூராசனம்னா என்ன அர்த்தம்? மயில் இருக்கிறத பார்த்து நீங்கள் நின்னீங்கன்னா மயூராசனம். மயூராசனம், மயூரம்னா மயில்னு அர்த்தம். அந்த குக்கட ஆசனம்னா என்னது? கோழி மாதிரி நீங்கள் உடம்பை வளைச்சிங்கன்னா குக்கட ஆசனம். மனிதனிடத்திலிருந்து எதையும் பழகலை, மறந்துடாதீங்க. நம்மளை பழக்கிறதுக்காக இறைவன் படைத்தது பறவைகளும் விலங்குகளும் தான். நமக்கு என்ன கொடுத்தது? பயிற்சி கொடுத்தது. இசையை கண்டுபிடித்தது பறவை விலங்குகளை வச்சு தான். யோகாசனங்களை கண்டுபிடித்து ஒன்று தெரிஞ்சிடுங்க, இயற்கை மனிதனிடத்திலிருந்து எதையும் பழகலை. ஒரு லாஜிக்கு வருவோம். மனிதன் இயற்கை இடத்திலிருந்து நிறைய விஷயங்களை பழகி கொண்டான். அதுதான் உண்மையான செய்தி. அதில் யானை வேத ஒலி எது போல் இருக்கும்? ரிஷாத சுரம். அதனால தான் யானை ஒலியை, இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது வேத ஒலியை சொல்லும்போது யானை ஒலியை சொல்லலாமாங்கிற கேள்வி இருக்குல்ல, ஆனால் அந்த ஒலிக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு CKS ஐயா உரையில் சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு மொழியும் தன்னுடைய ஒரு தனிச்சிறப்புடையது. அதில் சமஸ்கிருத மொழி ஒலித்தல் தான் அதுக்கு அடிப்படை. பொருள் எவ்வளவு முக்கியமோ ஒலி எவ்வளவு முக்கியம். எதில்? சமஸ்கிருதத்தில். அதனால தான் நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சமஸ்கிருத மந்திரங்களையெல்லாம் சொல்லக்கூடாது. தமிழில் க 1 தான், சமஸ்கிருதத்தில் க 4. ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதர்கிட்ட போய் ஒரு 90 நாள் இந்த பேசிக் படித்தேன். பாலு மாஸ்டர் நானும். ஸ்ரீதர், அந்தனர் ஸ்ரீதர் இருக்கிறார்ல, நம்முடைய முத்தியாப்பள்ளி லேவுட்டு ஸ்ரீதர், அவங்க அப்பா கிட்ட வீட்டில் போய் சாயங்காலம் போக வேண்டியது, பாடம் படிக்க வேண்டியது. அன்னைக்கு ஏதாவது சமயம் சார்ந்த பூஜை நாளாக இருந்தால் உணவு அங்கே கொடுத்துருவாங்க, அவர் வீட்டிலே கொடுத்துருவாங்க. 90 நாள் படித்தேன் சமஸ்கிருத எழுத்தினுடைய அடிப்படையில். ஹிந்திக்கு என்ன பேசிக்கோ அதுதான் எதற்கு? சமஸ்கிருதத்துக்கு. தமிழில் ஒரு க, சமஸ்கிருதத்தில் 4 க இருக்குது. அதனால் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் அதனால் மந்திரம் சொன்னேன், இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குரு மூலமாக தான் கம்பல்சரியாக எந்த மந்திரத்தை படிக்கணும்? மந்திரத்தை படிக்கணும். தமிழ் நமக்கு தாய்மொழி, நாமளே படிக்கலாம். பிறகு நமக்கு ஒரு விதி இருக்குது. ஞானசம்பந்தர் சொல்கிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது. அவ்வளோதான் கண்டிஷன் நமக்கு. காதலாகணும், அன்பு இருக்கணும், மனசில் கசிவு இருக்கணும், ஓதணும். நீங்கள் தமிழில் எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம்.
ஆனால் இந்த விதி எந்த மொழிக்கு பொருந்தாது? சமஸ்கிருத பேசிக் தெரியணும், எழுத்து பேசிக் தெரியணும். பிறகு அந்த மந்திரங்களில் சுரமுடைய மந்திரங்கள், சுரம் இல்லாத மந்திரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு எந்த வேதம் பிடிக்குது? அது இசை சங்கீத மந்திரம். அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அதனால் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நாம் அந்த மொழியை பயன்படுத்தணும். நம்முடைய சோமு ஐயாவுக்கு தெரியும், சின்னச்சாமி ஐயா, ஹோமியோபதி சின்னச்சாமி ஐயா, ஏரிப்பாளை ஒரு 10 மொழி தெரியும் அவருக்கு. மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம் எல்லாம் பேசுவார். அவர் சொல்லுவார், தம்பி ஒரே ஒரு எழுத்து மாறிச்சுன்னா மழை வேணும்னு சொல்கிறதுக்கு ஆரம்பித்த மந்திரம் மழை வேண்டான்னு முடிஞ்சிடும் அப்படிம்பார். உச்சரிப்பு மாறிச்சுன்னா க க க க இதுதான் எல்லா எழுத்துக்கும் வரும். ப ப ப ப த த தங்கிறது நம்ம தமிழ் த த த த த அப்படின்னு மாறும். எத்தனை உச்சரிப்புக்கு மாறும்? 4 உச்சரிப்புக்கு மாறும். அதனால் நீங்கள் யூடியூப்பில் சொன்னால் அதில் போட்டான் இதில் போட்டால். நான் ஒரு சமஸ்கிருத பண்டிதர் கூட 6 வருஷம் இருந்தேன். பகவத்கீதை, உபனிஷத்தெல்லாம் படித்தோம். அவங்க இந்த சீடிலெல்லாம் சமஸ்கிருத மந்திரத்தை போடுவாங்கல்ல, தம்பி இதெல்லாம் தவறு அப்படிம்பாங்க. இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை இசையாக பாடுறாங்க பாருங்கள், ஓம் போர் புவஸ்வஹ, அதுக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அதெல்லாம் வேத மந்திரத்துக்கு முரணான செயல். இந்த வேதம் வந்ததுனால சொல்கிறேன். ஆரணங்கள் அல்ல மருகிடை மருகன வீதி, வாரணங்களும் மாறி முழங்குமால். பார்த்தீங்களா, யானையினுடைய சத்தம் அதுக்கு சமமாக வருது. சீர் அணங்கிய தேவர்கள், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இந்த இடமெல்லாம் கஷ்டம் கிடையாது, ஆனால் கவனிக்கணும். சீரணங்கிய தேவர்கள்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது கிராமங்களில் சாமி வர வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கிராமங்களில் சாமி அழைத்தல்பாங்கல்ல, அதுமாதிரி தேவர்களை அழைக்கிறதுக்கு பேர் தான் சீரணங்கியன்னு அர்த்தம். கும்பந்த அழைக்கிறதும்பாங்க. கிராமங்களில் போனீங்கன்னா சாமி அழைக்கிறதும்பாங்க. எங்கள் ஊர்லலாம் சாமி அழைக்காமலே வந்துடுவாங்க. சாமியை நம்ம ஆட்களே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு அது யார்? கிராமங்களில் ஸ்கூலில் படிக்கிற வயசில் அங்கே 6 சாமிக்கு தான் பூஜை நடக்கும், 7 பேர் ஆடுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, சூடத்தை உள்ளங்கையில் வச்சு விட்டுருவாங்க. அதை யார் பொறுத்துக்கிட்டாரோ ஒரு உண்மையான சாமி. சும்மா ஒரு ஆர்வத்தில் ஆடினவங்க நகர்ந்துருவாங்க. இதெல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது கோயில்களில் போய் வேடிக்கை பார்ப்போம். நாங்கள் பாடத்துக்கு வாங்க. சீரணங்கிங்கிறதுக்கு பொருள் சொல்லுங்க. தேவர்களை அழைத்தல். சீரணங்கிய தேவர்களே அலா. அந்த ஊர், அந்த திருவாரூரில் தேவர்கள் எப்போ வருவாங்க? பூஜை, அவர்கள் தேவர்களுக்கான பூஜை வச்சா வருவாங்க. நம்முடைய இந்து சம்பிரதாயப்படி வேள்விகள் செய்யும்போது வேள்வியில் அவிர்வாகம் பெறுவதற்காக யார் வருவா? தேவர்கள் வருவாங்க. திருவள்ளுவர் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு, சிறப்பொடு பூசனையும் செல்லா வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. திருவள்ளுவர் சொல்கிறார். மழை இல்லைன்னா தேவர்களுக்கே பூஜை கிடையாதுங்கிறார். அப்போ பூஜை வச்சா யார் வருவாங்கன்னு அர்த்தம்? தேவர்கள் வருவாங்க. அந்த வேள்வியில் இந்த அவிசு யாருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த தேவர்கள் அதை பெற்றுக்கொள்வாங்க. ஆமாம், அந்த தேவர்கள் பெற்றுக்கொள்வாங்க. அப்போது அந்த தேவர்களை அழைத்தல தான் சீரணங்கிய தேவர்களை அலால். தேவர்கள் நிறையா இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிடணும். அலால் தோரணம். திருவாரூர் அலங்காரம் பண்ணுறாங்க. தோரணம்ங்கிறது அலங்காரம் செய்கிறது. தாமமும் சூடுமால். தாமம்னா மாலை. நிறைய மாலைகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க திருவாரூரை அலங்காரம் செய்வதற்காக. அடுத்த மந்திரம் தாழ்ந்த. இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பாடத்தில் ரொம்ப முக்கியம். அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார். தாழ்ந்த வேணியர். வேணின்னா சடை. தரையை தொடுற அளவுக்கு சடை வளர்த்த ஞானிகள் அந்த ஊரில் வாழ்கிறாங்க. சடை எது வரைக்கும் வளர்த்துருக்குறாங்களா? தரையை தொடுற அளவு. நம்முடைய சைவ சமய அடையாளங்களில் சடை ரொம்ப முக்கியம். சடை வளர்ந்தால் அவங்க தெய்வீகமாக பார்க்கப்படணும் நம்முடைய மரபுப்படி. எனக்கு தெரிஞ்சு சிலர் சடை வளர்கிறவங்க தன்னைத்தானே பெருமையாக சொல்லுவாங்க. உங்களுக்கு சடை வளர்ந்துருக்கல, வளரல, எனக்கு வளர்ந்துருக்கல அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன்.
கரூரில் ஒருத்தர் இருக்கிறார், சடை வளர்ந்தவர். அவர் தன்னைத்தானே சொல்லுவார். அவர் பேரே சதாசிவம்னு பேர். எனக்கு சடை வளர்ந்துருக்குங்கிறத ரொம்ப பெருமையாக அவரே சொல்லுவார். ஏன்னா அது எல்லாருக்கும் வளராது. அந்த கரூர் ஆணிலையப்பருக்கு வேலை செய்கிறவர் அவர், சதாசிவம்னு பேர். இந்த கரூரில் ஒரு விபத்து நடந்ததில்லை, அதில் சிக்க வேண்டியவர் தப்பிச்சிட்டார். போகிறதா இருந்திருக்கிறாரு, போகாமல் இருந்ததுனால தப்பிச்சிட்டார். அவர் தான் சொன்னார், எனக்கு அந்த விபத்து நடந்த அடுத்த நாள் எனக்கு வகுப்பு. நம்ம ஞாபகம் இருக்குதா? உணவு கிடைக்குமா, ரூம்பு திறக்குமா, பஸ்ஸு போகுமா, எல்லாம் போகும். சிவபெருமான் போக வைப்பார்னு போய் வகுப்படுத்தோம். அப்போ நம்ம மக்கள் தான் அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்களாம் வந்திருந்தீங்க. நம்ம மக்கள் ஒருத்தர் கொஞ்சம் அசந்திருந்தால் நீங்கள் சிவலோக பதவி அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறாங்க நம்ம மக்கள் அவர்கிட்ட. தாழ்ந்த வேணியர் என்ன பொருள்? நம்ம சன்னிதானங்களே இப்போ நீங்கள் தர்மயாதீனம் பார்த்தீங்கன்னா, அவங்க சடை ஆற்றுல குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி சும்மா அப்படி படர்ந்து கிடக்கும். நம்ம சிவாலயத்தில், ஒரு சிவாலயத்தில் சிவபெருமானுடைய சடை படர்ந்து கிடக்கிறதாகவும், கருவறையை சுற்றி வர வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு தலம் ஒன்று இருக்குது. நான் போயிருக்கிறேன், தலம் மறந்துட்டு. திருவாலங்காடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தலம் சிவபெருமானுடைய சிவலிங்கம் கருவறையில் இருக்குங்க. அதை அடுத்து நீங்கள் சுற்றி நடக்க வேண்டாம்பாங்க. என்ன காரணம்னா, எது கிடக்குது? சடை கிடக்குதுங்க. சைவத்தில் சடை, திருநீர், ருத்ராட்சம்லாம் மிகப்பெரிய அடையாளம். தமிழ்நாட்டில் இது குறைவாக இருக்குது. நீங்கள் வட இந்தியா போனீங்கன்னா சாமிகள் எல்லாம் எதில் தான் இருப்பாங்க? சடையோடு தான் இருப்பாங்க. அதாவது இந்த சமய அடையாளங்களுக்கு மதிப்பு இல்லாதனால தான் படிப்படியாக இது குறைய ஆரம்பிக்குது. அந்த காலத்துலலாம் ஏதாவது துறவி வேடத்தில் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவருக்கு உணவு கொடுத்து அவருக்கு உபசாரம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் சாமி வேடத்தில் இருந்தாலே நம்ம அவங்கள என்ன செய்கிறோம்? அலட்சியப்படுத்துகிறோம். இப்போ விவேகானந்தரை நம்ம கம்பீரமான ட்ரெஸ்ஸில் பார்க்குறோமல்ல, அவர் அந்த ட்ரெஸ்ஸில் வெளிநாட்டுக்கு போகலை, மறந்துடாதீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அவர் வெளிநாட்டுக்கு போகலை. எப்படி தான் போனார்? நம்ம ஒரு சாமியாராக தான் போனார். வெளிநாட்டினர்கள் அவரை ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க. யாரை? விவேகானந்தரை. இந்தியாவின் சார்பில் உலக சமய மாநாட்டில் நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்து விட்டாங்க அவருக்கு. விவேகானந்தர் அமெரிக்கா போகிறதுக்கு அதிக காரணமாக இருந்தவங்க மெட்ராஸ்காரங்க தான். சேதுபதி மகாராஜா மெட்ராஸ்காரங்க தான் மெயின். அதனால தான் மெட்ராஸில் விவேகானந்தர் மடம் இன்னும் இருக்குது, ராமகிருஷ்ணா மடம். நான் பல தடவை மடத்துக்கே போயிருக்கிறேன், மயிலாப்பூரில் இருக்குது. அவருக்கு தமிழ்நாட்டு சார்பு ஒரு கடிதம் கொடுத்து விட்டாங்க. உலக சமய மாநாட்டில் கலந்து கொள்றதுக்கு எங்கள் நாட்டின் சார்பாக இந்த துறவி வர்றாரு கடிதம் கொடுத்தாங்க. சன்னியாசிகள் எதை வச்சு காப்பாற்றிருக்கிறாங்க? எதை தொலைச்சிட்டாரு? கடிதத்தை தொலைச்சிட்டார். அதனால் அந்த மாநாட்டுக்கு அவரால் போக முடியல. அப்போ அவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், சமஸ்கிருதம் நல்லா தெரியும், தமிழ் தெரியாது. அங்கே ஆங்கிலம் போதுமில்ல அமெரிக்காவில், அங்கே உள்ளவங்ககிட்ட நிலவரத்தை சொல்கிறாங்க. அப்போ அங்கே பேராசிரியர் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு தத்துவ பேராசிரியரை அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அவர்கிட்ட கடிதம் வாங்கினீங்கன்னா போதும். அமெரிக்காவில் ஒரு தத்துவ மேதை இருக்கிறாரு, அவர்கிட்ட கடிதம் வாங்கினா போதும். உடனே இவர் அவரை போய் சந்திக்கிறார். அந்த பேராசிரியரை சந்தித்து தன்னுடைய நிலவரத்தை சொல்கிறார். அப்போ அவர் கடிதம் கொடுக்குறார். விவேகானந்தரை பார்க்குறாரு, விவேகானந்தர்கிட்ட பேசுகிறாரு. அவர் கடிதத்தில் எழுதினது என்னதுன்னா, இவரிடத்தில் உங்களுக்கு உலக சமய மாநாட்டில் பேசுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்பது சூரியனை பார்த்து உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க அனுமதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு சமம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. யார்? அந்த தத்துவ பேராசிரியர். விவேகானந்தரை பார்த்து உலக சமய மாநாட்டில் பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்பது கேட்பது எதற்கு சமம் என்றால், சூரியனை பார்த்து உனக்கு ஒளி கொடுக்க அனுமதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு சமம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, கெட்டப்பை மாற்றுறார். தன்னுடைய அதுக்கு தான் ட்ரெஸ்ஸை மாற்றுறார். தாடியெல்லாம் சேவிங் பண்ணி, முடியெல்லாம் வெட்டி, ஜிப்பாலாம் போட்டு வித்தியாசமான ட்ரெஸ்ஸுக்கு மாறுறார். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறினோன்னா அங்கீகாரம் பயங்கரமாக என்ன செய்யுது? கிடைக்குது. யாருக்கு? அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். கெட்டப்புக்கு அப்படி மாறின உடனே நிறையா டிவோட்டிஸ் அவருக்கு வர்றாங்க. அதை பயன்படுத்தி தான் தன்னுடைய ராமகிருஷ்ண மடத்தை அவர் என்ன செய்தார்? டெவலப் பண்ணார்.
அது நிறைய அது நீண்ட வரலாறு. ராமகிருஷ்ண மடத்து வரலாறு வாங்கி படிக்கணும், எல்லா வரலாறும் வாங்கி படிக்கக்கூடாது. ராமகிருஷ்ண மடத்து வரலாறு வாங்கி படிக்கணும். பாடத்துக்கு வருவோம். தாழ்ந்த வேணியர், நம்ம யாரை பெருசாக எடுத்துக்கிட்ட தயங்குறோம். சடை வச்சுருந்தாலே கொஞ்சம் வித்தியாகும். ருத்ராட்சத்தை கட்டினா வாங்க சிவாயம், ருத்ராட்சத்தை கட்டினாலே ஒரு மாதிரி முழிக்கிறோம். தாழ்ந்த வேணியர். சைவர் பாருங்கள், யார் சைவர்? சைவருங்கிறது இந்த அடையாளங்கள் சடையெல்லாம் இல்லாமல் சைவம் பண்ணுறது. தபோதனர், யோகம் பண்ணுறவங்க. அந்த ஊரில் இருந்தவங்கங்க சிவபக்தருங்கிறவங்க பேரில் இருந்தவங்களில் ஃபஸ்ட்டு ரேங்க் யாருக்கு கொடுத்தாரு? சடை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாரு. சைவர், தபோதனர், வாழ்ந்த சிந்தை முனிவர். வாழ்ந்த சிந்தை முனிவருங்கிறதுக்கு பொருள் இருக்குது பொதுவாக, ஆனால் உண்மையான பொருள் என்னென்னா ஞானம் பெற்றவர்கள்னு அர்த்தம். வாழ்ந்தேன் அருட்கடலே, ஞானம் பெற்றவங்களை தான் வாழ்ந்தேன் அப்படின்னு மனவாசம் கிடந்தார். உண்மை விளக்க நூலில் சொல்கிறார், வாழ்ந்தேன் அருட்கடலே. ஒரு மனிதன் எப்போ வாழ்கிறான்? ஞானம் பெற்ற பிறகுதான் வாழ்கிறான். வையத்துள் வாழ்பவன் கிடையாது, வாழ்வாங்கு வாழ்பவன்னா வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் அர்த்தம். நம்மளாம் வாழ்கிறோம், எப்படி வாழலை? வாழ வேண்டிய முறைப்படினா தர்மம் செய்யணும், சமுதாயத்துக்காக வாழணும். இப்போ உலக அமைதிக்காக முற்றோதல் ஒன்று பண்ணியிருக்கணும்ல தமிழ்நாட்டில். நான் ரெடி, நீங்கள் ரெடினா நம்ம வைப்போம் ஒரு முற்றோதல். எந்த ஊரில் பண்ணீங்க? எதுக்கெல்லாமோ பண்ணுறீங்க. கல்யாணம் நடக்கலன்னு பண்ணுறீங்க, கிரகப்பிரவேசத்துக்கு பண்ணுறீங்க, மழை வரணும்னு பண்ணுறீங்க. உலக அமைதிக்காக முற்றோதல், போர்கள்லாம் நிற்கணுங்கிறதுக்காக நம்ம கோயிலில் ஒரு தடவை வச்சிடலாம் இந்த மாதத்துக்குள்ளே. சரியா? நான் யோசித்தேன், கொஞ்சம் பொது சிந்தனையோடு இருக்கணும், அப்போ தான் அவர் வாழ்ந்தவர் ஆவார். அதான் வள்ளுவர் வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், 2வது பிரமாணம் சொல்லியிருக்கிறேன். வாழ்வே போற்றி. இறைவனுக்கே பேர் வாழ்வுங்க, சிவபெருமானுக்கு ஒரு பேர் வாழ்வு. ஏன் தெரியுமா? ஞானம் உடையவனாக இருக்கான். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்த கடவுள் யார்? ஏன்னா ஞான கடவுள். வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி. போற்றி என் வாழ் முதல். நம்ம வாழ்கிறதுக்கு கேபிட்டலே யார் தான்? சிவபெருமான் தான். அகர உயிர் போல அது போயிட்டே இருக்கும். அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, இதெல்லாம் பார்க்குறோம். அதனால் முதலாளி யார்? சடை வளர்த்திருந்த ஞானிகள், சைவர்கள். இன்றைக்கு நேற்று ஒரு பதிவு போட்டிருக்கிறேன், பேராசிரியர்களில் எத்தனை வகை இருக்காங்க? 10. சைவம் பேசுகிறவங்களில் மட்டும் 10 வகை இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த வகுப்பில் சொல்கிறேன், இன்றைக்கி நேரம் இல்லை. இனி எப்போ சொல்ல, இனி தேர்வு திருவிழா முடிஞ்சாலும் சொல்ல முடியும். டீச்சர் இனியெல்லாம் நிறைய பேச முடியாது. மாரியம்மன் திருவிழா நமக்கு சிறப்பாக நடக்க போகுது, தேர் திருவிழா பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த விழா காலங்கள்லையாவது நம்ம கோயிலில் வந்து அமைதியாக உட்கார்ந்து ஓம் மாரியம்மனே போற்றி. இப்போ நல்லா பூஜை நடக்கிற இடத்துல நான் என்னுடைய நிறைய விண்ணப்பம் வைக்கிறேன். எனக்கு இருக்கிற விண்ணப்பத்தெல்லாம் பொறுமையாக வைக்கிறேன். சாமி முன்னாலும் நம்ம அந்த விண்ணப்பங்களே வைக்கணும். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். திருவிழா காலங்களில் நம்ம வைக்கிற விண்ணப்பம் மற்ற காலங்களை விட வேகமாக நிறைவேறும். ஏனென்றால் அந்த அந்த தெய்வங்களுக்கான பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும்போது அது அந்த அருளாற்றல் வந்து ஓங்கி இருக்கிற காலங்கள். இந்த மாதிரி குழந்தைகள்லாம் சத்தம் போட விடாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஓம் மாரியம்மனே போற்றி குறைந்தது 9 தடவை, பிறகு அதனுடைய மடங்கு 18, 9 9 18, 18 9 27, 54, 108 அப்படி மடங்குகளில் சொல்லணும். சொல்ல சொல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். வாழ்ந்த சிந்தை முனிவர் அதில் உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய வெளி சத்தம் கேட்கும்போது நம்ம அதுக்கு சேர்த்து கத்தணும், அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும். வாழ்ந்த சிந்தை முனிவருங்கிறதுக்கு மன சுத்தம் உடையவர்னு உரை வருது. ஆக்சுவலாக ஞானம் பெற்றவர்னு அர்த்தம். அதுக்கு நான் ஒரே பிரமாணம் அடிச்சிட்டேன். எந்த பிரமாணம்? வாழ்ந்தேன் அருட்கடலே. மனவாசம் கிடந்தார். தன் குருவிடத்தில் படித்து முடித்த உடனே குருவை பார்த்து இப்போ தான் நான் வாழ்ந்தேன்கிறார். இப்போ தான் செல்வம் கடல் ஏற்றும் செல்வம்னா என்னன்னு சைவம் ஒரு டெஃபினிஷன் சொல்லிச்சுது. சாமியை கும்பிடுறது தான் செல்வம்.
செல்வம் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. தேவாரம் சொல்லுது. இறைவனுடைய திருவடியை கும்பிடுறது தான் செல்வம் அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி தான் வாழ்தல். மறையவர், மறையவர்னா வேதியர்கள், வேதம் சொல்கிற வேதியர்கள். வீழ்ந்த இன்பத் துறையில் விரவுவார். அடுத்து பாருங்க, இன்னொரு செக்டார். இப்போ இன்னொரு செக்டாரை சொல்லணும்ல. ஒரு ஊரில் எல்லாருமே ஞானியாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, சராசரி மனிதர்களும் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்க. வீழ்ந்த இன்பத் துறையில், வீழ்ந்த இன்பத் துறையில் விழுவார். அவங்கெல்லாம் வீழாதவர்கள், வீழ்ந்துட்டாங்க. வீழ்தல் என்பதன் பொருள் சமய நெறிக்கு பெரிய அளவில் வராமல், இவங்க தப்பும் அதிகம் பண்ண முடியாது. இவங்க உரையாசிரியர் சொல்கிறார், நிறைய தப்புகளும் இவங்க பண்ண முடியாது. ஏன்னா மேலே பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்கு. புரியலையா? யார்? சடை வளர்த்த முனிவர்கள் அந்த ஊரில் இருக்காங்க, சைவர்கள் இருக்காங்க, தவம் செய்கிறவங்க இருக்காங்க, ஞானம் பெற்றவங்க இருக்காங்க, அந்தணர்கள் இருக்காங்க. விழுந்தாலும் பெரிய அளவில் என்ன செய்ய முடியாது, தப்பு அவங்க பண்ண முடியாது. அதை கவனமாக சொல்ல சொல்கிறாங்க உரையாசிரியர். நீங்கள் வீழ்ந்த இன்பத் துறையில் விரவுவார்னு சொல்லிட்டு சராசரி மனிதர்களுக்கு விட மோசமாக சொல்லிடாதீங்கன்னு உரை எழுதியிருக்காங்க. ஏன்னா மேலே எது ஸ்ட்ராங்காக இருக்குது? பில்லர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேரை, 4 சகோதரர்களை மல்டி மில்லியனராக காட்டிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தனை நீங்கள் வந்து குடிசையில் குடியிருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. என்ன கேள்வி வரும்? அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு கேள்வி வரும்ல. அதனால தான் இவங்களை ரொம்ப மோசமாக சொல்லிடாதீங்கன்னு உரை இருக்கு. வீழ்ந்த இன்பத் துறையில் விரவுவார். எனக்கு சத்தத்தில் வகுப்படுத்தி நல்லா பழகிட்டு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் பேத்தி இதை விட கத்துறாங்க. எங்கள் தெருவில் வகுப்பெடுக்கும்போது எல்லாம் கூட்டமாக சேர்ந்து தான் கத்துறாங்க. எல்லாமே பழகி போச்சு. இப்போ வெளிநாட்டு வகுப்பு அதை விட டீச்சர் எப்படின்னா, ஜூம் மீட்டில் முதல் வகுப்பு கம்ப்யூட்டர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, என்னால் பேசவே முடியல. 2வது வகுப்பு வெங்கடாசலையா வந்து கம்ப்யூட்டரை கொஞ்சம் பள்ளமாக வச்சு ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டார், சேரை போட்டு. நாளை அடுத்து 3வது வகுப்பு, நாளைக்கு அதே மாதிரி தான் பண்ணணும். ஆடியன்ஸை உட்கார வச்சு எடுக்கணும். ஆடியன்ஸ் இருந்தால் தான் பேச்சே வருது. சும்மா ஜூம் மீட்டில் பேசுனா கம்ப்யூட்டரை பார்த்து எவ்வளோ நேரம் பேசுகிறது? சிலர் அப்படி பழகிடுவாங்க, நமக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. இந்த மாதிரி சத்தம் கேட்டால் கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் யார் இருக்கணும்? ஆடியன்ஸு. வீழ்ந்த இன்பத் துறையில் விரவுவார். சூழ்ந்த பல்வேறு இடத்து அத்தொன்னகர். இவங்கெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பல இடங்கள் உடையது, இவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய பல இடங்கள் உடையது அந்த நகரம்னு சொல்கிறாரு. நாம் திருவாசகம் பார்க்க போகிறோம். திருவாசகம்